வெல்கம் டு அவர் சேனல். கருணக்கிழங்க டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கருணக்கிழங்க சுத்தம் செஞ்சு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும். நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக கேஸ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் வந்துட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் பார்த்துருக்கீங்களா, இந்த க்யூபாக கருணக்கிழங்கு, இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் வேக வச்சு நீங்கள் வறுத்து அப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து நிஜமாலுமே வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்த பிறகு நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகணும். கருணக்கிழங்கு வந்துட்டு ரொம்ப வந்து குக் ஆகிடக்கூடாது. நீங்கள் குக்கர்லலாம் போட தேவையில்லை. நார்மலாக ஓப்பன்லேயே ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேக வச்சா நல்லா வெந்துடும். இப்போ வந்து அதே ஆயிலில் கடுகு உளுந்து போட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆகட்டும். அதுங்காட்டியும் ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு சின்ன மிளகாய், அப்புறம் மிளகு, சோம்பு, பூண்டு, இவ்வளோ தான். நான் ஒன்று ஒன்றா சேர்க்குறேன். இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, சோம்பு, மிளகு, இதை சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து அடுத்தது தேங்காய் சேர்க்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா நம்ம ஒரு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து நான் இப்பயே சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை வந்து இப்போ நம்ம சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துடணும். அதையும் சேர்த்து நம்ம இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி எடுத்தாச்சு. இது நல்லா வதங்கிட்டு வரட்டும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் எல்லாம் போயிடணும். இதில் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக வேணும்னா மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா அப்படியே வதக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா எண்ணெய் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம போட்ட எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருணக்கிழங்கு, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தும் வந்து நம்ம கைவிடாமல் கிளறணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நீங்கள் அப்படியே கிளறிக்கோங்க. கிளறிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே ஒரு 5 மினிட்ஸு ஸ்லோவாக குக் பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு கேஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா தீஞ்சு போயிடும். அதனால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது இந்த ஆவிலேயே வேகட்டும். வெந்த பேருக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாவ் கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் வந்துட்டு ஃபுல்லாக எல்லா மசாலாவும் படுற மாதிரி கிளறி ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.